ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் பத்தியில் உள்ள வார்த்தைகளையும் மற்றும் வாக்கியங்களுடைய தமிழ் அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். டைம் இஸ் ப்ரீஷியஸ் அண்ட் இஸ் ஆல்சோ priceless. We might not realize the importance of time, but later we will definitely regret wasting time. ஸோ ஒரு பத்தியை படிச்சிருக்கோம். இப்போ இதில் இருக்க ஒரு சில வார்த்தைகளோட தமிழ் அர்த்தத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் லைனோட அர்த்தத்தை பார்ப்போம். சரிங்களா? ப்ரீஷியஸ் அதோட அர்த்தம் பாருங்கள், மதிப்பு மிக்க அப்படின்ற அர்த்தம் தருது. ப்ரைஸ்லெஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை மதிப்பற்ற அப்படின்ற அர்த்தம் தருது. இம்பார்ட்டன்ஸ்னால் அதோட அர்த்தம் பாருங்கள், முக்கியத்துவம் அப்படின்ற அர்த்தம் தருது. டெஃபினெட்லி அதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அப்படின்ற அர்த்தம் தருது. அடுத்த வேர்ட் பாருங்கள், ரியலைஸ் இதுக்கான அர்த்தம் பாருங்கள், உணருங்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இப்போ நம்ம லைன்ஸோடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். டைம் இஸ் ப்ரீஷியஸ் அண்ட் இஸ் ஆல்சோ ப்ரைஸ்லெஸ். இதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேரம் வந்து மதிப்பு மிக்கது மற்றும் விலை மதிப்பற்றது. டைம் இஸ் ப்ரீஷியஸ் அண்ட் இஸ் ஆல்சோ ப்ரைஸ்லெஸ். We might not realize the importance of time. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நேரத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணராமல் இருக்கலாம் அப்படின்ற அர்த்தம் தருது. வீணா வந்து நாம், மைட் நாட் ரியலைஸ்னா வந்து உணராமல் இருக்கலாம், இம்பார்ட்டன்ஸ்னா வந்து முக்கியத்துவம், டைம்னா வந்து நேரம், ஆஃப்னா வந்து உடைய. வி மைட் நாட் ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம், பட் லேட்டர் வி வில் டெஃபினெட்லி ரெக்ரெட் வேஸ்டிங் டைம். இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஆனால் பின்னர் நாம் நிச்சயமாக நேரத்தை வீணடிப்பதற்கு பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவோம். பட்னா வந்து ஆனால், லேட்டர்னா பின்னர், வீணா வந்து நாம், வில் ரெக்ரெட்னா வந்து வருத்தப்படுவோம், டெஃபினெட்லி நிச்சயமாக, வேஸ்டிங்னா வந்து வீணடிக்கிறது, டைம்னா வந்து நேரம், பட் லேட்டர் வி வில் டெஃபினெட்லி ரெக்ரெட் வேஸ்டிங் டைம். நம்ம இந்த பேராவை ஃபஸ்ட்டு படிச்சிருவோம். டைம் இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் மணி because once the money is spent it can be earned again, but once the precious time is gone it can never be brought back again. ஸோ இதில் இருக்க ஒரு சில வார்த்தைகளோட தமிழ் அர்த்தத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மோர்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் அப்படின்ற அர்த்தம் தருது. தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட அப்படின்ற அர்த்தம் தருது. ஏர்ண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பாதித்தது அப்படின்ற அர்த்தம் தருது. பேக்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஸோ லைனோடைய அர்த்தத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டைம் இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் மணி. பணத்தை விட நேரம் மதிப்பு மிக்கது. டைம்னா வந்து நேரம், ப்ரீஷியஸ்னா வந்து மதிப்பு மிக்கது அப்படின்னு பார்த்தோம். தேன்னா வந்து விட, மோர்னா வந்து மிகவும், மணினா வந்து பணம். அடுத்த லைன் பார்ப்போம். பிகாஸ் ஒன்ஸ் த மணி இஸ் ஸ்பெண்ட். இதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பணம் செலவழிக்கப்பட்டால் அப்படின்ற அர்த்தம் தருது. ஒன்ஸ் த மணி இஸ் ஸ்பெண்ட், ஒன்ஸ்னா வந்து ஒரு முறை, மணினா வந்து பணம், இஸ் ஸ்பெண்ட்னா வந்து செலவழிக்கப்பட்டது அப்படின்ற அர்த்தம் தருது. பிகாஸ் ஒன்ஸ் த மணி இஸ் ஸ்பெண்ட்னா வந்து ஒரு முறை பணம் செலவழிக்கப்பட்டால் அப்படின்ற அர்த்தம் தருது. இட் கேன் பி ஏர்ன்ட் அகெயின். அதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அதை மீண்டும் சம்பாதிக்கப்பட முடியும் அப்படின்ற அர்த்தம் தருது. இட்னா வந்து அதை, கேன் பி ஏர்ன்ட்னா வந்து சம்பாதிக்கப்பட முடியும் அப்படின்ற அர்த்தம் தருது. அகெயின்னா வந்து மீண்டும், இட் கேன் பி ஏர்ன்ட் அகெயின். பட் ஒன்ஸ் த ப்ரீஷியஸ் டைம் இஸ் கான். ஆனால் வந்து பொன்னான நேரம் வந்து போயிடுச்சுன்னா, இட் கேன் நெவர் பி brought பேக் அகெயின். இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை திரும்ப மீண்டும் கொண்டு வர முடியாது, அதை மீண்டும் திரும்ப கொண்டு வரப்பட முடியாது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. இட்னா வந்து அதை, கேன் நெவர் பி brought பேக்னா வந்து திரும்ப கொண்டு வரப்பட முடியாது, ஒருபொழுதும் திரும்ப கொண்டு வரப்பட முடியாது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அகெயின்னா வந்து மீண்டும், இட் கேன் நெவர் பி brought பேக் அகெயின். அடுத்த பேராகிராஃப் பார்ப்போம். மெயின்டைனிங் எ பர்ஃபெக்ட் டைம் டேபிள் வில் ஆல்சோ மேக் யூ சிஸ்டமேட்டிக். இட் வில் மேக் யூ ஃபாலோ எ ஸ்ட்ரிக்ட் ஷெடியூல் தட் வில் கீப் யூ ஹெல்தி அண்ட் வெல்தி. ஸோ இதில் இருக்க சில வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்ப்போம். பர்ஃபெக்ட்னா வந்து உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது, சரியான அப்படின்ற அர்த்தம் தருது.
சிஸ்டமேட்டிக்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது பார்த்தீங்கன்னா முறையான அப்படின்ற அர்த்தம் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்னா வந்து என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான அப்படின்ற அர்த்தம் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்தி, இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான அப்படின்ற அர்த்தம் தருது. வெல்தினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பான அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. நம்ம லைனோடைய மீனிங்கை பார்ப்போம். மெயின்டைனிங் எ பர்ஃபெக்ட் டைம் டேபிள் வில் ஆல்சோ மேக் யூ சிஸ்டமேட்டிக். இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான கால அட்டவணையை வந்து பராமரிப்பது உங்களை வந்து முறையானதாக மாற்றும். மெயின்டைனிங்னா வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பது அப்படின்ற அர்த்தம் தருது. பர்ஃபெக்ட்னா சரியான, டைம் டேபிள்னா வந்து கால அட்டவணை, சிஸ்டமேட்டிக்னா என்ன ஆகும் முறையானதாக அப்படின்ற முறையான அப்படின்ற அர்த்தம் தருது. வில் ஆல்சோ மேக் யூ சிஸ்டமேட்டிக்னா வந்து உங்களை என்ன அர்த்தம் தருது பார்த்தீங்கன்னா உங்களை முறையானதாக மாற்றும் அப்படின்ற அர்த்தம் தருது. மெயின்டைனிங் அ பர்ஃபெக்ட் டைம் டேபிள் வில் ஆல்சோ மேக் யூ சிஸ்டமேட்டிக். சரியான கால அட்டவணையை பராமரிப்பது உங்களை முறையானதாக மாற்றும். அடுத்த லைன், இட் வில் மேக் யூ ஃபாலோ எ ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் தட் வில் கீப் யூ ஹெல்தி அண்ட் வெல்தி. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இது வந்து உங்களை வந்து கண்டிப்பான அட்டவணையை வந்து உங்களை வந்து பின்பற்ற வைக்கும். அது வந்து உங்களை வந்து ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பாகவும் வைத்திருக்கும். ஸோ வந்து மெயின்டைனிங் டைம் டேபிள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது உங்களை இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஃபாலோனா வந்து பின்பற்றுறது, ஸ்ட்ரிக்ட்னா வந்து கண்டிப்பான, ஷெடியூல்னா வந்து உங்களுக்கு அட்டவணை அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வில் கீப் யூனா வந்து உங்களை வந்து வைத்து இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஹெல்த்தினா ஆல்ரெடி பார்த்தோம் ஆரோக்கியமாக, வெல்த்தினா வந்து செல்வ செழிப்பாக. இட் வில் மேக் யூ ஃபாலோ எ ஸ்ட்ரிக்ட் ஷெடியூல் தட் வில் கீப் யூ ஹெல்தி அண்ட் வெல்தி. Value and respect every moment and every second of your life to make it look more beautiful. ஸோ இதில் இருக்க ஒரு சில வார்த்தைகளோடைய அர்த்தத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். வேல்யூனா என்ன அர்த்தம் தருது பார்த்தீங்கன்னா பெருமதிப்பலி அப்படின்ற அர்த்தம் தருது. ரெஸ்பெக்ட்னா என்ன அர்த்தம் தருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதி அப்படின்ற அர்த்தம் தருது. மூமெண்ட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது பார்த்தீங்கன்னா தருணம் அப்படின்ற அர்த்தம் தருது. மேக்னா வந்து என்ன அர்த்தம் தருது பார்த்தீங்கன்னா உருவாக்கு, மேக் வந்து உருவாக்கு அப்படின்ற அர்த்தம் தருது. மோர் பியூட்டிஃபுல்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது பார்த்தீங்கன்னா மேலும் அழகான அப்படின்ற அர்த்தம் தருது. ஸோ இந்த பேராவுடைய தமிழ் அர்த்தத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் எவ்ரி மூமெண்ட் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் யுவர் லைஃப் டு மேக் இட் லுக் மோர் பியூட்டிஃபுல். இதுக்கான தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இன்னும் அழகாக உருவாக்க உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு நொடியும் பார்த்தீங்கன்னா பெருமதிப்பளிங்க அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. வேல்யூனா என்ன பார்த்தோம் நம்ம பெருமதிப்பலி அப்படின்ற அர்த்தத்தை பார்த்தோம். ரெஸ்பெக்ட் அண்டுனா வந்து மற்றும், ரெஸ்பெக்ட்னா வந்து மதி அப்படின்ற அர்த்தம் தருது. எவ்ரினா வந்து ஒவ்வொரு, மூமெண்ட்னு என்ன அர்த்தம் தரும் தருணம் அப்படின்ற அர்த்தம் தருது. செகண்ட்னா வந்து என்ன அர்த்தம் நொடி அப்படின்ற அர்த்தம் தருது. யுவர்னா உங்களுடைய அப்படின்ற அர்த்தம் தருது. லைஃப்னா வந்து வாழ்க்கை. டு மேக்னா வந்து உருவாக்க அப்படின்ற அர்த்தம் தருது. இட்னா வந்து அதை. மோர் பியூட்டிஃபுல்னா வந்து இன்னும் அழகாக்க அப்படின்ற அர்த்தம் தருது. வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் எவ்ரி மூமெண்ட் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் யுவர் லைஃப் டு மேக் இட் லுக் மோர் பியூட்டிஃபுல். ஸோ இதை பற்றி படித்தது உங்களுக்கு நிறைய அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.